ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஃபெமினைன் ப்ராடக்ட்டு தான் பார்க்க போகிறோம். நாப்கின் தான் இது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதில் நிறைய வெரைட்டி வந்திருக்கு. இது நயன்தாரா மேம் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ப்ராடக்டை. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, குவாலிட்டிலாம் நல்லாவே இருக்குது. நிறைய சைஸஸ் இருக்குது. இந்த நாப்கினில் காட்டன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அரிப்பு எரிச்சல் எதுவுமே இருக்காது. இதுக்குள்ளே கற்றாழை பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது பிளட்டெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுக்குது. லீக்கேஜ்லாம் ப்ராப்ளம்லாம் இருக்காது. இதில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்கின்னில் எந்த அலர்ஜியும் வராது. சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்ட் வேணும்னா நாங்கள் ஒரு நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறோம். அதுக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொரியர் மூலயமா அனுப்பிச்சி வைப்பாங்க. இதனுடைய யூசஸ் பற்றி நல்லா விளக்கமாக சொல்லுவாங்க பாருங்கள் 2 பேர். இதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இதில் நிறைய சைஸஸ் இருக்குது. எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. கற்றாழையால் செஞ்சதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஃபெமினைன் ப்ராடக்டை இப்போது டெமோ பண்ணி காமிப்பாங்க பாருங்கள் 2 பேர். இதனுடைய விளக்கம் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நிறைய வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் 3 சர்டிஃபிகேட் மெயினான சர்டிஃபிகேட் இருக்குது. FDA, CE, ISO 3 சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதில் இது இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் சரிங்களா. இது FDA அப்படின்றது ஃபுட்டுக்கு தான் கொடுப்பாங்க சரிங்களா. நம்மளோட பேடுக்கு கொடுத்துருக்கிறது ஹைலைட்டு. ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு CEன்றது யூரோப் கண்ட்ரீஸில் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்களுக்கெல்லாம் நல்லது அப்படின்னா தான் அந்த யூரோப் கண்ட்ரீஸில் அலோவ் பண்ணுவாங்க விற்கிறதுக்கு. அதுக்கான கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் CEன்றது. அந்த CE சர்டிஃபிகேட் நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இது வர்த்து அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிர் உள்ள பொருள், அதாவது இது மண்ணில் போட்டால் மக்கக்கூடிய பொருள். அதனால மக்கக்கூடிய பொருள் அது பயோடிகிரேடபிள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் எந்த ஒரு உயிரினமும் கெடுதல் பண்ணாது. ஸோ அப்போ எந்த உயிரினமும் கெடுதல் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். நம்ம பெண்களுக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்படியெல்லாம் பிரிச்சு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இது ஓப்பனாகவே இப்படிதான் கொடுத்துருக்காங்களே. ஓப்பன் க்ளோஸ் தான், இப்படிதான். இது நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட். இதை வாங்குங்க. அது மட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுங்க சிஸ்டர். சொல்லுங்க தாங்க. நான் சொல்கிறேன் சொல்லிட்டே அவனும் பேசட்டும். இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என் ஃபேமிலி ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு தான் இதுக்கு நான் இணைஞ்சது தான் நான் சேல்ஸ் பண்ணனே. பாப்பாட்ட கொடுத்துருங்க, பாப்பா ரிவ்யூ கொடுப்பான். ஓகேங்களா? நம்மளோட ஹைலைட் ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ 5 days or 8 days மேக்ஸிமம் வச்சு பேட்ஸ் யூஸ் பண்ணும். அது பீரியட்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ் நான் சொன்னது. இப்போ இது டெய்லி வியர். இது பேண்டி லைனர் சொல்லுவாங்க பேரு. இது பேண்டிஸ்ல டெய்லி ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டிப்புனோட வேலை நம்ம உடம்புல டெய்லி நடக்கும். ஸோ எந்த வித பாதிப்பும் நம்மளுக்கு வராது. எந்த நோயும் வராத பாதுகாக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரிப்பு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதான் நம்ம பேண்டி லைனோட இது. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கிளியர் ஆகுதுனாக்கா, யுட்ரஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமுமே கிளியர் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல். மெயினாக கேர்ள்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுது. அந்த வெள்ளைப்படு சுத்தமாக இருக்காது. வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒரு மேக்ஸிமம் நாங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு 2 months பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட பாடியோட ப்ராப்ளத்தை பொறுத்து இருக்குது சரிங்களா. அவங்க பாடியோட ப்ராப்ளம் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு 5 months போல் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா. ஸோ வச்சு பார்த்துட்டு ஒரு 2 monthsல ரிசல்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்களோட பாடியை பொறுத்து இருக்குது சரிங்களா. சில பேருக்கு 1 monthல சரியாகும், சில பேருக்கு ஒரு நாளே சரியாயிருக்கு நான் யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ண அந்த ஸ்டிப்பு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் பண்ணும் பாடியில் சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் நம்ம கையில் கிடச்சிருக்குன்னும் போது மிஸ் பண்ணாத வாங்கி யூஸ் பண்ணும்போது கேர்ள்ஸுக்கு ஏற்படக்கூடிய எந்த யுட்ரஸ் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியும் வராத தடுத்துக்கலாம். இப்போ இந்த கெமிக்கல் பேட்ஸ்லாம் அப்படி கிடையாது. இப்போ யூஸ் பண்ணிடலாம், ஒன்றும் எஃபெக்ட் தெரியாது. இது எப்போ தெரியும்னா 10 or 11 yearsக்கு அப்புறம் கண்டிப்பாக அதனோட எஃபெக்ட் தெரியும். கெமிக்கலோட எஃபெக்ட் தெரியும் சரிங்களா. என்னென்னா சர்விக்கல் கேன்சர்,
அது நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டு இருக்கு. நீங்கள் யோசிக்கலாம் பெண்களுக்கு ஏன் கேன்சர் வருது அப்படின்ட்டு. கேன்சர் எதனால் வரும்? புகைப்பிடித்தல், தண்ணி அடிச்சா அப்படியா தான் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது தான் வரும். பட் பெண்களுக்கு ஏன் வருதுன்னு நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட் உள்ளே போகிறதுனாலையும் அப்புறம் ஃபுட்டு வைஸாக கெமிக்கல்ஸ்லாம் உள்ளே போகிறதுனாலே தான் நமக்கு வருது. ஸோ அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேண்டி லைனர் வாங்கி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நம்மளோட பேட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமா இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம். நம்ம சேஃப்டியாக வாழலாம். ஓகே, இப்போது நம்ம 50 ml போட்டு அந்த ஜெல்லை ஊற வச்சிருந்தா எந்த அளவுக்கு அப்சர்வேஷன் கொடுப்பாருங்க. மறுபடியும் குளிச்சு தண்ணி பாருங்க. இல்லை நீங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. தண்ணியே இல்லை, குளிஞ்சு காட்டுங்க. அந்த ஜெல்லு தான் வருமே தவிர அதுலேருந்து ஒரு ட்ராப் கூட நம்மளால் வாட்டர் எடுக்க முடியாது. நம்ம பேண்டேஜ் ஈரமா இருக்காது. ஆமாம், பேக்கெட்டில் வந்து என்னன்னா 12 பேட்ஸ் இருக்கும். சரிங்களா, பேட்ஸோட எண்ணிக்கை வந்து 12 இருக்கும் அதில். சரிங்களா, அடுத்தது வந்து இது வந்து எக்ஸல். இந்த எக்ஸலோட பேக்கில் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேட்ஸ் இருக்கும். சரிங்களா, அடுத்தது டபுள் எக்ஸல். இந்த டபுள் எக்ஸலோட பேக்கெட்டில் வந்து 5 பேட்ஸ் இருக்கும். சரிங்களா, எல்லாமே சேம் ரேட். எல்லாமே வந்து சேம் ரேட்டு தான் அவைலபிளாக இருக்கும். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட ப்ராடக்டில் ஹைலைட்டுன்னு சொல்லலாம். அந்த ஸ்ட்ரிப்பு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரிப்பு வந்து பீரியட்ஸ்னால் எத்தனை நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம்? பேட்ஸை ஒரு 5 days இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 8 days பண்ணுவோம். பட் இந்த ஸ்ட்ரிப்பு வந்து டெய்லி பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நன்மை தரும், அதுக்காக தான் இந்த ப்ராடக்டை நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா பேண்டி லைனர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த பேண்டி ஒரு லைனர் நிமிஷம் இருந்துச்சா? இப்போ சொல்லுங்க. இப்போ நம்ம ஃபெமினைன் ப்ராடக்ட்ல என்னென்ன விதமான பேட்ஸ் இருக்கு, எந்தெந்த சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல். இந்த எல் சைஸ்ல வந்து டோட்டலா வந்து 12 பேட்ஸ் இருக்கும். சரிங்களா, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்தேவா? ஃபர்ஸ்ட் இல்லை, இப்போ ஃபெமினைன்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபெமினைன் ப்ராடக்ட். ஃபெமினைன்ல வந்து இல்லடா பேண்டி லைனர் எடுங்க. நான் மட்டும் ஊற்றி சொல்லிடுறேன். இப்போ வந்து 50 ml, அதாவது ஆல்ரெடி வந்து 150 ஊற்றியாச்சு. இப்போ அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு 50 ml வந்து விடுறேன். நம்மளுடைய ஃபெமினைன் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை வந்து இதில் போட போகிறோம். அப்சர்வேஷன் குவாலிட்டி இன்னும் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஜெல்ல வந்து அப்சர்வேஷனுக்காக திருப்பி நீங்க போடுங்க. அந்த ஃபெமினைன்ல இருந்து எடுத்த ஜெல்ல இப்போ அந்த உள்ள இருந்து எடுத்தோம் இல்லையா, அதை நாங்க போட போறோம் சொல்லு. இப்போ இது உள்ள நம்மளோட ப்ராடக்ட்லயே ஹைலைட்டான லேயர் வந்து இதுதான். இதுல வந்து 5 டெக்னாலஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 5 டெக்னாலஜினால தான் நம்மளுடைய பேடுக்கு இந்த அளவுக்கு ஒரு மரியாதை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனயான் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இதுல ஒரு திங் இருக்கு. என்னன்னு அது என்ன செய்யும்னா நம்ம பீரியட் டைம்ல வெளிவரக்கூடிய பிளட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா ஃபுல்லா கில் பண்ணிடும். ஸோ அந்த ரீசனால தான் நம்மளுடைய பிளட்ல வந்து வரக்கூடிய ஸ்மெல்லு வந்து வராமல் இருக்குது. ஆக்சுவலி என்ன ரீசன்னாக்கா ஸ்மெல் வரதுக்கான ரீசன் வந்து பாக்டீரியாஸ் இருக்கிறதால தான் நமக்கு ஸ்மெல் வருது. சரிங்களா, ஸோ இந்த ஆனயன் என்ன பண்ணுதுனாக்கா அந்த ஃபுல் பாக்டீரியாஸை கில் பண்ணுறதால அந்த ஸ்மெல் வராது. ஓகேங்களா, அதுவும் இல்லாத 1 மணி நேரத்துக்கு 2 hours ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், நார்மல் பேடாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் நம்மளோட ப்ராடக்ட் அப்படி கிடையாது. இந்த ஆனயான் ஸ்ட்ரிப் இருக்கிறதால, ஆனயான் மட்டும் இல்லை 5 டெக்னாலஜி இருக்குதுல்ல, இந்த ஆனயான் இருக்கிறதால 24 hours சரிங்களா வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம. சரிங்களா, எந்த வித இன்ஃபெக்ஷனும் நம்மளுக்கு ஏற்படாது, ஏன்னா ஆனயான் இருக்குது. சரிங்களா, ஓகே. அடுத்த செகண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படின்றது இருக்குது. அது என்ன பண்ணுனாக்கா அகச்சிவப்பு கதிர்கள் சொல்லுவாங்க, சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடியது. இது எந்த டேப்லெட்லையும் இருக்காத ஒரு விஷயம். சரிங்களா, எந்த டேப்லெட் வாங்கி போட்டு நம்ம காம்பன்சேட் பண்ணவே முடியாது. அந்த ஃபார் இன்ஃப்ராரெட் ஒன்லி எங்கேருந்து மட்டும் வரும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக சூரியன்லேருந்து வரக்கூடியது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா, அந்த ஃபார் இன்ஃப்ராரெட் என்ன பண்ணுனாக்கா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்துது. சரிங்களா, இப்போ மெயினாக வந்து எல்லா டிசீஸ் வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளட் சர்க்குலேஷன். அங்கங்கே பிளாக்கேஜ் ஆயிடுச்சுனாக்கா அந்த இடம் தான் என்ன ஆகும், டிசீஸ் வரதுக்கான ரீசனாக இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த ஃப்ளோ நல்லா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டிசீஸ் வரதுக்கான சான்சஸை கொடுக்காத மாதிரி இந்த ஸ்ட்ரிப் வந்து நம்ம பாதுகாத்துக்குது. சரிங்களா, ஸோ நம்மளை ஆக்டிவாகவும் வச்சுக்கும். பீரியட் டைமில் இருக்கக்கூடிய சோர்வெல்லாம் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் என்ன பண்ணுனாக்கா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை வந்து கொடுத்துட்ருக்கு நம்மளுக்கு. இப்போ குழந்தை இல்லாத ரீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சில பேர், அதை வந்து இது காம்பன்சேட் பண்ணுது. சரிங்களா, இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்லாம் அதிகமாக இருக்கும்போது
நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்லாருக்குமே யூஸ்வலாக பீரியட் டைம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி இருக்கும். சரிங்களா? அது எதனாலனா இந்த மாதிரி ஒரு குறைபாடு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் ப்ளஸ் வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன் சரியில்லாதாலே அப்படி வருது. ஸோ இந்த மேக்னெட் என்ன பண்ணுதுனாக்கா இந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துது. ப்ளஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவலெல்லாம் அதிகப்படுத்துறதா உற்சாகமாக நம்ம வச்சுக்குது. அந்த டைமிங்கில் இருக்கக்கூடிய அந்த டயர்ட்னஸ்லாம் இல்லாமல் இருக்கும், வயிற்று வலி இல்லாமல் இருக்கும் சிஸ்டர். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பேடை நான் கேரண்டி அதுக்கு வயிற்று வலி இருக்காது அது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நானோ சில்வர். இது வந்து நானோ சில்வர் என்ன பண்ணுதுன்னா நம்மள உடம்புல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளை வந்து சரி வர சுரக்க வச்சு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை தருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கைட்டின். கைட்டின் வந்து என்ன பண்ணுதுனாக்கா இந்த பேடை நம்ம பார்த்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே காட்டன் ஓரியன்டு, எல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோங்களா. ஸோ இந்த மண்ணில் போடும்போது என்ன ஆகுதுனாக்கா ஈஸியாக மக்க செய்யுது. ஸோ மண்ணுக்கே அந்த விதமான ஒரு நல்லது செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு நல்லது செய்யும் அப்படின்றத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த 5 டெக்னாலஜி இந்த ஸ்ட்ரிப்பில் வச்சு தரதால நம்ம உடல்நிலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்மளை நல்லா பாதுகாத்துருக்குது. சரிங்களா? இந்த மாதிரியான ஸ்ட்ரிப்பு வந்து நம்ம எந்த பேட்லையுமே பார்க்க முடியாது. அது நம்ம இது நான் கேரண்டி. சரிங்களா? ஸோ இதனால தான் இது வந்து என்னன்னா இவ்வளோ ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்ட்டு நம்ம இவ்வளோ தான் சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுதான் வந்து பியூர் காட்டன். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா அந்த சர்ஜிக்கல், அதாவது கிளினிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் காட்டன் இருக்கு இல்லைங்களா. கிளினிக்கில் வந்து எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக சுத்தபத்தமாக தானே யூஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்து இது வந்து வர்த்தான ஒரு காட்டனை வந்து இதில் வச்சுருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு எந்த ஒரு விதமான தொற்றும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கிளீனஸான ஒரு ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் காட்டனை இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. சரிங்களா? இது எப்படி நீங்கள் வந்து காட்டன் சொல்லுவீங்க அப்படின்னாக்கா கீழே வந்து ஹாட் வாட்டர் கீழே வச்சு நம்ம செக் பண்ணும்போது மேலே வைக்கும்போது என்ன ஆகுனாக்கா நார்மல் திங்காக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா குழஞ்சு போயிடும். சரிங்களா? பட் இது ஒரிஜினல் காட்டன்றதால அந்த ஹாட் வாட்டர்லேருந்து வரக்கூடிய வேப்பர் வந்து வெளியே வரும். ஸோ நம்ம அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரிஜினல் வந்து காட்டனா அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே போனீங்க உள்ளே ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது, பட் உள்ளே போனீங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம எது ஒரிஜினல் காட்டன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயே அந்த ஜெல்லுக்கு மேலே 2 ஏர்லைட் பேப்பர்ஸ் இருக்கும். தெரியுதுங்களா? ஏர்லைட் பேப்பர்ஸ் அந்த தண்ணி இதுவாக இருக்குது. இது 2 லேயர் சேர்த்துருக்கோம். இந்த ஸோ இதை நீங்கள் தொட்டு பாருங்க. தெரியுதுங்களா? கிளியுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? பிளாஸ்டிக்காக இருக்கும்போது இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு ஈஸியாக வந்து கிளிக்க முடியாது இல்லைங்களா. ஸோ இது வந்து இது பேப்பர் ஏர்லைட் பேப்பர்ன்றதால தான் நம்மளால வந்து ஈஸியாக இது பண்ண முடியுது. ப்ரீத்தபிளாகவும் இருக்கும். சரிங்களா? இது வந்து இதுக்கு அடியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்மு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஜெல்லேருந்து எடுக்கக்கூடிய கம்மு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்டில் நேச்சுரலான ப்ராடக்ட் தான். சரிங்களா? எதுவுமே வந்து கெமிக்கல் ஓரியன்டான இது ப்ராடக்ட் கிடையாது. நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா லேயர்ஸுமே எப்படின்னா நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது. சரிங்களா? அடுத்தது நான் சொல்லக்கூடிய ஹைலைட் ப்ராடக்ட்னு ஹைலைட்டான லேயர் சொன்னீங்கன்னா இது அந்த ஹைலைட்டான லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 மறுபடியும் சொல்லுங்க. கோஃபவுண்டராக இருக்காங்க இவங்களும் ஒரு டீலர், பிளேட்டில் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போது இந்த பிராண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ 2த்துலேயுமே வந்து 100 ml வந்து வாட்டர் வந்து விட போகிறோம். விட்டுட்டு எப்படி அப்சார்ப்ஷன் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 50 ml. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பேடை பார்த்துடலாம். 50 ml காமிச்சிருங்க. செல்லில் பார்த்துருக்கோம். 50 ml. இப்படி 50 ml. another 50 ml எடுக்கிறாங்க. இப்போ 100 ml வந்து வாட்டர் வந்து விட்டுருக்கோம். இப்போ என்னுடைய அப்சர்வேஷன் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். எந்த அளவுக்கு தண்ணி வந்து வெளியே வந்திருக்கு, பேடை விட்டு வெளியே வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? இதுவே நம்ம இந்த 100 ml வந்து நம்மளோட ப்ராடக்டான ஃபெமினைன் ப்ராடக்டில்
இப்போ விட போகிறோம். அது எப்படி அப்சர்வேஷன் இருக்குன்றது பார்க்கலாம். இந்த 100 விட்டுருக்கோம். இப்போது நம்மளுடைய ஃபெமினைன் அந்த ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு 50, இன்னொரு 50 ml, டோட்டலாக 100 ml விட்டுருக்கோம். இப்போ ஓகேங்களா, பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு தொட்டு பாருங்க. இதையும் தொடுங்க. இந்த பிளேட்டில் இருக்கிறதும் இந்த பிளேட்டில் இருக்கிறதும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நீங்கள் தொட்டு பாருங்க. இல்லை அந்த வீடியோவில் தெரியும் கலர் அப்படியே தெரியுது. ஓகேங்களா. இப்போ இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி இதில் வந்து பாருங்கள், தண்ணி எடுத்து ஊற்றி கட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருது அப்படின்றது. ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இது வந்து ரொம்ப ரேட் அதிகமான இதுதான் ப்ராடக்ட் தான். அது எக்ஸ்ஆர்ஒய் பிராண்டு ரேட் அதிகமான இதில் குவாலிட்டி தான் வாங்கியிருக்கோம். அந்த அப்சர்வேஷன் எப்படி இருக்குது, நம்மளோட பேனில் எப்படி இருக்குன்ற டிஃப்ரென்ஸ் இதே தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 ml வந்து எக்ஸ்ட்ராவாக இது 100 தான் ஊற்றிருக்கோம். இப்போ 150 இதில் ஊற்ற போகிறோம் இப்போ, சரிங்களா. அதனால் ml அதாவது 50 ml வந்து இதில் ஊற்றிருக்கேன். அதில் நான் வந்து 100 தான் ஊற்றிருக்கேன். பட் இது வந்து 150 ஊற்ற போகிறோம். அதில் 100 தான் ஊற்றிருக்கோம். இல்லை 150. சரிங்களா. அதை விட எக்ஸ்ட்ரா 50 ml வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கோம். இதில் பாருங்கள் அந்த அப்சர்வேஷனை பாருங்கள். தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈரன்றது தெரியவே தெரியாது அவங்களுக்கு, சரிங்களா. தண்ணியே ஊற்றுறக்கீழே தெரியுதுங்களா. ஆனால் இதில் பாருங்கள் இது வெறுமே 100 தான் ஊற்றணும். எந்த அளவுக்கு தண்ணி வெளியே வந்திருக்கு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இதுலேருந்து நம்ம குவாலிட்டியினுடைய அதாவது நம்மளோட பேடினுடைய அப்சர்வேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. இப்போது நம்ம எக்ஸ்ஆர்ஒய் பிராண்டினுடைய லேயர்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ மேலே நம்ம தொட்டு பார்த்தாலே இதனுடைய இது தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். இது சாஃப்டாக இருக்கும். இது எப்படின்னாக்கா அந்த பிளாஸ்டிக்ன்றது தெரியும் நம்மளுக்கு, சரிங்களா. தன்மை தெரியும். தொட்டு பார்த்தாக்கா இதை தான் நம்மளுடைய ஸ்கின்ல படுது. மேலே படக்கூடிய இது வந்து பிளாஸ்டிக் லேயராக இருக்குது. இதில் எக்ஸ்ஆர்ஒய் பிராண்டில் இருக்குது. அதுக்கு தான் நம்ம அரிக்குது காரணம். சைடு இது கெமிக்கல். அது மட்டும் இல்லை, இது ப்ளூ கலராக தெரியுது. அது வந்து டயாக்சின் கெமிக்கல் அது, சரிங்களா. அதனால தான் நம்மளோட ஸ்கின்ல வந்து அது எல்லாமே ரியாக்ட் ஆகி கேன்சர் ப்ளஸ் வந்து ரேஷஸ்ஸு பிளாக்கிஷா ஒரு ரீசன்லாம் வந்து இந்த கெமிக்கலும் இந்த பிளாஸ்டிக்கும் தான். ஃபஸ்ட்டு லேயர் பண்ணணும். ஸ்கின்ல படக்கூடியது எப்படி வந்து நம்ம பிளாஸ்டிக்கை வச்சுட்டு ஒரு 1 day ஃபுல்லாக இல்லை 2 hours ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் கூடமே இதை வச்சுட்டு பண்ணும்போது நம்மளுடைய இதுக்கு வந்து அவ்வளோ கெடுதல், சரிங்களா. பிளாஸ்டிக் வந்து பிளாஸ்டிக் தொட்டு பாருங்க. இது எப்படி இருக்குன்னு இழுத்து பாருங்க. தெரியுதுங்களா. அது ஈரத்தினால வெளியே வருது. பட் அந்த இது தெரியுதுங்களா, இந்த ரஃப்னஸ் தெரியும் பாருங்க, சரிங்களா. அது இல்லாத இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்கல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் அது, சரிங்களா. அது ஏன்னா அந்த பேட் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, பிரெட் பட்டாலே அந்த ஸ்மெல் வரதுக்கோசம் தான் அந்த கெமிக்கல் போட்டு தராங்க. இது நம்ம உடம்புல கர்ப்பப்பையில போகும்போது கருமுட்டை அனைத்தும் சாவறதுக்கு அதான் காரணமே. ஆக்சுவலி அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் வந்து காட்டன் அவங்க சொல்றாங்க. பட் அது எந்த மாதிரி இருக்குன்னு காட்டன்றது பாருங்க. காட்டன்னாலே நல்ல அப்சர்வேஷன் இருக்கும் இல்லைங்களா. பட் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா அப்சர்வேஷன். அது வந்து இது நார்மலான காட்டன் அப்படின்னா அந்த அப்சர்வேஷன் இருக்கணும். ப்ளஸ் இது எந்த மாதிரி காட்டன்னாக்கா இந்த மர பெட்டியில இருக்கு பாருங்க, அந்த வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த வேஸ்டேஜ் அப்புறம் கழி அந்த குச்சி அந்த மாதிரி வேஸ்ட்டாக போடுறாங்க பாருங்க, அதுலேருந்து எடுக்கக்கூடியது தான் அந்த இது. அது என்ன பண்ணுவாங்கனாக்கா எடுத்த உடனே இந்த மாதிரி வந்துடாது, அதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்கும் இல்லைங்களா. அந்த டயாக்சின் போடுறது இதை வந்து இந்த அளவுக்கு ஒரு பியூராக ஒயிட்டாக இருக்குன்னு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் டயாக்சின் கலந்தாதான், குளோரின் டயாக்சினாக கலந்தாதான் இந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும்னா ஒயிட் கலர் வரும் நம்மளுக்கு, சரிங்களா. அந்த ரீசன் அப்போது மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் லேயர் அப்புறம் கெமிக்கல் மேலே, அதுக்கப்புறம் இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது நம்ம கர்ப்பப்பைக்கு எந்த அளவுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும், சரிங்களா. இதை தான் நம்ம வந்து பெண்கள் குழந்தைங்க எல்லாருமே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இது வரைக்கும், சரிங்களா. அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா இதுதான் கேன்சர் வரதுக்கே ரீசன் அப்படின்றது ஆய்வில் வந்து தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு. நியூஸ் சேனல்ஸ்லேயே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் நம்மளுக்கு,
சரிங்களா. அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னாக்கா சுத்த பிளாஸ்டிக். தெரியுதுங்களா எந்த அளவுக்கு பலூன் மாதிரி இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ரீத்தபிள் இல்லாமல் ஒரு விஷயத்த நம்ம பேண்டீஸில் ஒட்டி செய்யும்போது காற்றோட்டமே இருக்காது நம்மளுக்கு. இதனால தான் ஸ்மெல்ஸ் வரதுக்கு ரீசன். சரிங்களா. பிளட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் ஏன் போகாமல் அப்படியே அதுக்குள்ளே சுற்றி வருதுனாக்கா இந்த மாதிரி ப்ரீத்தபிள் இல்லாத அந்த பிளாஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு அந்த காற்றோட்டம் இருக்கும்? இருக்காது இல்லைங்களா. அதுதான் இங்கே சொல்ல வரோம் நாங்கள். இது அப்புறம் ஒரு நிமிஷம் சிஸ்டர், இதோட பிளாஸ்டிக் நம்ம ஜட்டியில் ஒட்டின உடனே நம்ம எத்திரிட்டு துவைச்சாலும் முடமுடன்னு ஆகுது பாருங்க. அவ்வளவும் கெமிக்கல். பின்னாடி ஒட்டுறோம்ல ஜட்டியில, நம்ம என்னதான் ஜட்டி துவைச்சாலும் பாருங்க ஜட்டி முடமுடம் தான் இருக்கும் பாருங்க, சாஃப்டாவே வரவே வராது. சிஸ்டர் சொல்ல வர்றது என்னன்னாக்கா அந்த இண்டஸ்ட்ரியல் கம் இதில் யூஸ் பண்றாங்க. அதை நம்ம பேண்டீஸ்ல ஸ்டிக் பண்ணும்போது அதை நம்ம வாஷ் பண்ணாலுமே அது போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரேஷஸ் வருது நம்மளுக்கு. அது திருப்பி அதிலே ஒட்டிட்டு அது வாஷ் பண்ணாலும் போகாத மாதிரி இருக்கும், திருப்பி டிராவல் ஆகிட்டே இருக்கும். அதுல வேற ஃபங்கஸ் உருவாக சான்சஸ் இருக்கு. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து கெடுதலான ஒரு விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்றோம்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா. இது வந்து இப்போ தெரியாது, ஒரு 10 years ஆஃப்டர் என்ன ஆகும்னாக்கா செர்விக்கல் கேன்சர், சரிங்களா, பிரஸ்ட் கேன்சர், என்னென்ன யுட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் பேட்ஸ்னால தான் வருது. சரிங்களா. இதை வந்து பெண்கள் வந்து உணரணும். உணர்ந்து இதுக்கு என்ன மாற்று அப்படின்னு யோசிக்கணும். நாங்கள் மாற்ற சொல்கிறது தான் வந்திருக்கோம் இங்கே. இதுக்கான மாற்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் ப்ராடக்டான நம்மளுடைய ஃபெமினைன் ப்ராடக்ட் தான். சரிங்களா. இதுக்கு இப்போ நான் அதை எப்படி இதை செஞ்சு காமிச்சனோ அதே மாதிரி இதை நான் வந்து டெமோ செஞ்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். சரிங்களா. ஓகே சிஸ்டர். 9 லேயர்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே. இதில் நம்மளுடைய ஃபெமினைன் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா 9 லேயர்ஸ் இருக்கும். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து சைட் விங்ஸ். இது சைட் விங்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீக்கேஜ் ப்ரூஃபுக்காக அது வச்சுருக்காங்க. அது இந்த சைடில் போயிட்டு பேண்டஸில் ஆகாது, ட்ரெஸ்ஸில் ஆகாது. ஸோ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. இல்லை ஸ்ட்ரெயின் ஆகிடுமே அப்படின்ற டென்ஷன் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா. அதுதான் இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த விங்ஸை வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் லேயர். சரிங்களா. சைட் லீக் ப்ரூஃப் எட்ஜ் இது. இதே மாதிரி 2 சைடுமே வச்சுருக்காங்க. இந்த லீக்கேஜ் ப்ரூஃப்னால எந்த ஸ்டைலும் வெளியே வந்துட்டு வரதுக்கான சான்சஸே இல்லாத மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் வந்து டிசைன் ஆயிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா லேயரை பார்த்தாலே கை வச்சு பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாஃப்ட்னஸ் நாங்கள் அதை காமிச்சோம் இல்லைங்களா. சாஃப்ட்னஸ் தெரியுது. அப்போ கிளாத்தோட சாஃப்ட்னஸ்னா தான் காட்டன்றோம், நாங்கள் ஒரிஜினல் காட்டன் அப்படின்றோம். ஆனால் நம்ம அதில் பார்த்தது என்னது அந்த அளவுக்கு பிளாஸ்டிக், அதனால தான் ரஃப்னஸ் இருந்துச்சு. சரிங்களா. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க ப்ரீத்தபிளாக இருக்கும். தெரியுதுங்களா. ஸ்கின் மாதிரியான ஹோல்ஸ் இருக்கும் பாருங்க அதில். ஸோ ப்ரீத்தபிள்ன்றதால நல்லா ஏர் ட்ராவல் ஆகுது. அது மட்டும் இல்லாத நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த 5 டெக்னாலஜி வந்து உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கும் இந்த ப்ரீத்தபிள் இது வந்து லேயர் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா. நல்லா காட்டன் தெரியும். சாஃப்ட்னஸ் தொட்டு பார்க்கும்போதே அதை உணர முடியும் நம்மளால. இது மக்கும், குப்பையில் போடலாம், அது மக்காது. ஒரிஜினல் காட்டன்னாலே அது ஒரு இதுதான் தன்மையே, அதானே மக்கக்கூடிய தன்மை தான் அது. இது வந்து 3rd லேயர். இது வந்து இதை பற்றி நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுடைய ப்ராடக்டோட ஹைலைட்டே இதுதான். சரிங்களா. 5 டெக்னாலஜி இருக்குது முதல்ல. சரிங்களா. இதை பற்றி நான் வந்து ஃபர்தர் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்த லேயரான 8th லேயர். இதுதான் நம்ம இவ்வளோ தண்ணி 150 அதை விட எக்ஸ்ட்ரா 50 ml ஊற்றணும் இல்லைங்களா. எல்லாமே எங்கே போயிட்டு ஸ்டோர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜெல்லில் தான். இது என்ன ஜெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழைன்னு சொல்லக்கூடியது. அதாவது கற்றாழையிலே நிறைய வகைகள் இருக்குது. இது வந்து குமரி கற்றாழைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சோளத்தட்டு ப்ளஸ் வந்து சோளத்தட்டும் இதில் வந்து உட்பல்ப் சொல்லுவாங்க, அதுவும் சேர்ந்தது தான் இது. சரிங்களா. நம்ம ஊற்றக்கூடிய எல்லா வாட்டருமே இதில் தான் அப்சர்வ் ஆகிருக்கு. இதுலேருந்து நம்ம வந்து என்ன ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, நம்மளால ஒரு சொட்டு தண்ணி கூட நம்மளால எடுக்க முடியாது. தெரியுதுங்களா. ஜெல்லு தான் வெளியே வருமே தவிர்த்து உங்களுக்கு வாட்டரை ஒரு துளி கூட நம்மளால இதில் எடுக்க முடியாது. சரிங்களா. இதுலேருந்து இதுக்கு ஊற்றின 100 ml விட நம்ம 50 ml அதிகமாக ஊற்றணும் இல்லைங்களா. எல்லாமே இதில் தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அப்சர்ப்ஷன் குவாலிட்டி ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலிங் கொடுக்கும். அது நம்மளுக்கு அப்படி தானே, கற்றாழைனாலே அப்படி தானே கூல்னஸ் கொடுக்குறது தானே. ஸோ அந்த நாளுக்கு கூலிங் தர விஷயமும் இதுதான்.
நம்ம அந்த டைமிங் வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லைங்களா, அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூலிங்னஸ் இருக்கிறதால ரெண்டு நியூட்ரல் ஆகிட்டு நம்ம உடம்புக்கு கூலிங்காக வச்சுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அப்சர்ஷன் குவாலிட்டி. அடுத்து இதில் 2 லேயர் இருக்கும். மேலே தண்ணி ஊற்றிச்சு அது வந்துருச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீத்தபிளாக தான் இருக்கும். நம்ம இதோட இதில் இன்னும் 50 ஊற்றினா கூட இருக்கும். ஆமாம் சிஸ்டர், இன்னொரு பவுல் மாதிரி இருந்தால் கூட போட்டு எடுக்கிறதுக்கு பவுல் வச்சுருக்கீங்க? இல்லை இல்லை, நீங்கள் இதில் வைங்க, இதில் வச்சுருங்க. அதில் இல்லை சிஸ்டர், தண்ணி போட்டு காட்டுறதுக்கா? தண்ணியில் போட்டு நான் காமிக்க நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். வீடியோ எடுக்க மற்ற பவுல் இருக்கு. பிராண்டுக்கும் நம்ம ஃபெமினைன் பிராண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய XR5 பிராண்டு. இது ஃபெமினைன். அதில் யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டர் அதெல்லாம் சைஸ் பார்த்தேன். தினமும் போட்டா கூட ஒன்றாவது. 2 பேர் கேமரா வேற வேற அடிக்குதாம்மா. இப்போ சரி ஏதோ ஒன்று இந்த வீடியோவில் எக்ஸல் கொடுங்க. வீடியோஸ் நான் ஒரு புக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃப்ரீயாக தான் பண்ணுறேன். நான் ஒருத்தவங்க கொரியர் மூலயமா அனுப்பிச்சு விட்டாங்க நம்ம சேனல் பார்த்து. ஃப்ரீயாக பண்ணுவீங்க. என்ன பாதி பெருசு ட்ரிபிள் எக்ஸல் இல்லை? டபுள் எக்ஸல் எடுத்துகிட்டு வரலைங்க. ஏன் கையில் இருக்குது? 6 பேட். இது எத்தனை பேட் இருக்குது? இதில் வந்து எல்னா 12 இருக்குது சிஸ்டர். எக்ஸல் 10. டபுள் எக்ஸல்னா 5. ரேட்டு வராது. ஆனால் சேம் ரேட் தான்.